கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது பிற்பாடு பொறுத்து கொள்ள முடியாத பலர் கலக்கமடைந்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும், உலகாலம் இல்லாத எதிர்ப்பெல்லாம் தற்பொழுது உருவாகி கொதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது எங்களுடைய மட்டக்களப்பு தமிழில் சொன்னால் சுங்காமி கொதிக்கிறத போல கொதிக்கிறார்கள் இந்த வெளிநாட்டில் நடக்கிறவர்கள். நம்மளுக்கு அதாவது புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்கள் எல்லாரும் அங்கே படித்தவர்கள், வர்த்தகர்கள், அவங்க இதை பற்றி சிந்திக்கிறது இல்லை, செயற்படுறது. அங்கே இந்த ரோட்டு கூட்டி திணிக்கிறார்கள், அங்கே பாத்ரூம் கழுவி திணிக்கிறார்கள் தான் கத்துறாங்க. அப்போ அவங்க கிடந்து கொத்திக்கிறாங்க, கிடந்து எல்லாம் பொறுத்து விடுகிறார்கள். அடுத்தது தமிழ் தேசிய கூட்டம் உங்களுக்கு தெரியும், அவங்கள தோல்வியான அதுக்குரிய அத்திவாரத்தை இப்போ நாங்கள் போட்டிருக்கோம். என்றால் முதல்ல நாங்கள் தோற்கடிக்க வேண்டியார்கள் தமிழ் தேசிய கூட்டம். இதை எல்லாரும் மனதில் வச்சுக்கொள்ளணும். என்றால் போலி தேசியத்தை பேசிக்கொண்டு தேசியம் என்று கூறி மக்களை ஏமாற்றி இடப்பட்ட லஞ்சம் ஊழல் எல்லாம் செய்து கொண்டு தான் இன்று தமிழ் தேசியம் என்று செய்து கொண்டிருக்கிறாங்க. அண்மையில் உங்களுக்கு தெரியும், அங்கே களுவாஞ்சிக்குடி ஏரியில் இந்த வடிவேல் பகுதி மாதிரி கிணத்த காணல் கண்ட மாதிரி கிரவுண்ட் இல்லாமல் காசு ஒதுக்கியிருக்காங்க. இதெல்லாம் நடக்கிறாங்க, வழக்கு போட்டிருக்காங்க. இப்போ அந்த பிரச்சனையெல்லாம் வரும். அப்போ இவங்களோட வண்டவாளங்கள் எல்லாம் உணர்ந்து விடுவாங்க மக்கள். அப்போ இதை நாம புரிந்து கொண்டு செயற்படணும். என்றால் உண்மையிலே இதில் இருக்கின்ற வேட்பாளராகிய உங்களுக்கு தான் இந்த உரிமையும் இந்த மக்களை நிர்வகிக்கிற திறமையும் கடமையும் உங்களுக்கு தான் இருக்கு. அதுதான் நாங்கள் உண்மையிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை. என்றால் உண்மையிலே இந்த போராளிகளாக ஏற்பட்டவர்கள் மாவீர குடும்பங்கள் இதிலே இருந்து வருகிறவர்கள் தான் உண்மையிலே எங்களுடைய மக்களை ஆள வேண்டும். அதற்காகத்தான் தற்பொழுது நாங்கள் இந்த கூட்டமைப்பை உருவாக்கி இன்று பரந்துபட்ட அடிப்படையில் இந்த உலக மட்டத்திலே ஒரு பேசுபொருளாக மாற்றப்பட்டிருக்கிறது. அண்மையிலே உங்களுக்கு தெரியும், பிரித்தானிய அரசாங்கம் கருணாமனுக்கு தடை விதிச்சிருக்கோம் வரையிலாங்க. இப்போ நாங்கள் பிச்சை அடுக்க போகிறோம், போய் பிரிட்டிஷ் அடுத்துட்டு தடை விதிக்கிறது உலக. அப்போ இவ்வளோ நாளும் இல்லாத தடை இப்போ கூட்டு சேர்ந்தோடனே தடை விதிச்சிக்காங்க. அப்போ இதில் உண்மையாக உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் ஒரு அரசியலுக்கான ஒரு நாடகங்கள் தான். ஏன்னா நான் உங்களுக்கு தெரியும், பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் கிட்டத்தட்ட 87ஆம் ஆண்டு நினைக்கிறேன், 87, 88, 86 அந்த பகுதியில் கைது செய்யப்பட்டு அந்த சிறைச்சாலையிலே இருந்தான். கிட்டத்தட்ட 8 மாதம் இருந்தீங்க. அப்போ 8 மாதம் தான் சிறைச்சாலையில் இருக்கக்குள்ள கண்டுபிடிக்காத குற்றச்சாட்டு இப்போ பிரிட்டிஷ் அரசாங்கம் கண்டுபிடிச்சி. அப்போ எப்படியான ஒரு பொக்க அரசாங்கம் கொண்டு பாருங்க. அப்போ அண்ணனை கண்டுபிடிச்சி கையில் விலங்க போட்டு கொண்டு வரீங்களான் உள்ள. அவர்கள் தான் பாதுகாப்பாக கொண்டு போய்விட்டாங்க. அவனோட அரசு மரியாதையோட கட்டாயங்கா விமான நிலையம் வரைக்கும் ஆயுதத்தோட வந்தாங்க இறக்கிறது. அப்போ அப்படி கொண்டு விட்ட பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு இப்போ முழங்கிரிக்கு கருணாமா புலம்புறீங்க. ஆகவே இதெல்லாம் ஒரு தமிழர்கள் எங்களுடைய குறிப்பாக கிழக்கு தமிழர்கள் இருப்பை சூறையாடுவதற்கான நடவடிக்கை. இதற்காக புலம்பெயர்ந்து வாழ்கிற சில அடிவருடிகளும் ஒத்துழைப்பு கொண்டிருப்பாங்க. அப்போ இதெல்லாம் வீசி அறிந்து கொண்டு நாங்கள் பல மொழிகள் காய்க்கிற மரத்துக்கு தான் கல்லறிவு. அப்போ இப்போ எங்களுக்கு தான் அறிவிடுது உலக. அதால் நிச்சயமாக எங்களோட வெற்றி உறுதி. இது மாத்திரமில்லை, கிழக்கு மாநசபையை நாங்கள் கைப்பற்றோம். இதுதான் நோக்கம். கிழக்கு மாநசபையை தவறுமாக இருந்தால் இன்று முஸ்லிம் தலைவர்கள் ஆதிக்கம் வளர்ச்சியடைந்து தமிழர்கள் இடுப்புகள் நில பிரதேசங்கள் அனைத்தும் குட்டிச்சுவராக